எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். டாப் 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அப்படிங்கிற இந்த புத்தகம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்கள், வெற்றி பெற்ற தொழிலதிபர்கள் இவங்க கடைபிடிக்கக்கூடிய ஒரு 7 பழக்கங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த புத்தகத்துல தொகுத்திருப்பாங்க. அந்த 7 பழக்கங்கள்ல முதல் பழக்கம் என்ன அப்படின்னா, புட் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். எந்த விஷயத்துக்கு நம்ம முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த விஷயத்த முதல்ல பண்ணணும், எந்த விஷயத்த அப்புறம் பண்ணணும் அப்படின்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ண கற்றுக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், பி ப்ரோஆக்டிவ். நம்ம லைஃப்க்கு நாம தான் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். நம்மளோட செயல்களுக்கு, நம்மளோட சாய்ஸ்க்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும், இது நடந்த பிறகு நம்ம ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நமக்கு என்ன நடக்கணுமோ அதற்கான சுச்சுவேஷனை நாமளே உருவாக்கணும். மூணாவது பாயிண்ட், பிகின் வித் எண்ட் இன் மைண்ட். அதாவது ஒரு விஷயத்தை தொடங்கும் போது இந்த விஷயம் எப்படி முடியணும் அப்படின்றத ஃபுல்லா மனசுல வச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை தொடங்கணும். நாலாவது பாயிண்ட், திங்க் வின் வின் சொல்யூஷன். அதாவது நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஒரு டீல் பேசுறோம் அப்படின்னா நமக்கு மட்டுமே நிறைய லாபம் இருக்கிற மாதிரி பேசக்கூடாது. இதை பண்றனால, நம்ம சேர்ந்து பிசினஸ் பண்றனால உங்களுக்கும் இவ்வளவு லாபம் கிடைக்கும், எனக்கும் இவ்வளவு லாபம் அப்படின்னு இருக்கணும். பிசினஸ்ல மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையுமே நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் உள்ள லாபம் இவ்வளவு, நமக்கு லாபம் இவ்வளவு அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். நம்ம மட்டுமே வெற்றி அடையணும்னு யோசிக்க கூடாது. அதுதான் திங்க் வின் வின் சொல்யூஷன்ஸ். உதாரணத்துக்கு இந்த வீடியோவை எடுத்துக்கோங்க. நீங்க என் வீடியோவை பார்க்கறதுனால எனக்கு பெனிஃபிட் தான். அதே நேரத்தில் சும்மா ஏதோ பொழுதுபோக்கு வீடியோவா இல்லாம இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கும் ஏதாவது பெனிஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் வின் வின் சொல்யூஷன். அடுத்த பாயிண்ட், சிக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட். முதல்ல மற்றவங்க சொல்றத காது கொடுத்து கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க பேச ஆரம்பிங்க. ஆறாவது பாயிண்ட், சினர்ஜைஸ். டீம் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளால தனியாவே பெரிய விஷயங்களை சாதிக்க முடியாது, டீம் ஒர்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏழாவது பாயிண்ட், ஷார்ப் அண்ட் த ஷா. அடுத்தடுத்து புதுசா என்னென்ன டெக்னாலஜி வந்திருக்கு அப்படின்னு கற்றுக்கணும், நிறைய புத்தகங்கள் படிக்கணும், எப்போதும் உங்களை நீங்க அப்டேட்டடா வச்சுக்கணும். இதுதான் வெற்றி பெற்ற மனிதர்கள் கடைபிடிக்கக்கூடிய 7 பழக்கங்கள். இதுல இப்போ ஒரு ஆய்வு நடத்துனாங்க. இந்த 7 பழக்கங்கள்ல ஏதாவது ஒரு பழக்கம் மட்டும்தான் நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னா எந்த பழக்கத்தை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய பிசினஸ்மேன் கிட்ட இந்த ஆய்வுகளை நடத்தினாங்க. அதுல பெரும்பாலான பிசினஸ்மேன் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, இப்ப இந்த 7 பழக்கங்கள்ல நீங்க ஏதாவது ஒரு பழக்கம் மட்டும்தான் ரெகுலரா கடைபிடிக்கணும் அப்படின்னு நான் சொன்னா அது எந்த பழக்கமா இருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ நான் பெரும்பாலான தொழிலதிபர்கள் சொன்ன அந்த ஒரு பழக்கத்தை சொல்றேன். அதுதான் திங்க் வின் வின் சொல்யூஷன்ஸ். அதாவது இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்றேன் அப்படின்னா என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு அது பயங்கர பெனிஃபிட்டா இருக்கணும், அதே நேரத்தில் எனக்கும் அது லாபகரமானதா இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் யோசிப்பேன். அதே மாதிரி இப்போ நான் ஒரு பிஸ்னஸ்மேன் இன்னொரு பிஸ்னஸ்மேன் கிட்ட ஏதோ ஒரு டீல் பேசுறேன் அப்படின்னா இந்த டீல் மூலமா உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது, எனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணுவேன். இதன் மூலமா அவருக்கும் வெற்றி, எனக்கும் வெற்றி. இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே நம்ம மட்டுமே வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்காம வின் வின் சொல்யூஷனை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் நிறைய வெற்றிகள் கிடைக்கும். லாங் டேர்மா நம்ம வெற்றியை தக்க வைக்கவும் முடியும் அப்படின்னு நிறைய பிசினஸ்மேன் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வின் வின் சொல்யூஷனை ரியல் லைஃப்ல பயன்படுத்தி வெற்றி அடைந்த சில கம்பெனிகள், சில நபர்களை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன், இன்னும் தெளிவா. ஃபர்ஸ்ட், மைக்ரோசாஃப்ட் அண்ட் ஐபிஎம் பார்ட்னர்ஷிப் பத்தி பார்க்கலாம். முதல்ல ஐபிஎம் நிறுவனங்கள் தான் கம்ப்யூட்டரை அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க கம்ப்யூட்டரை அறிமுகப்படுத்திய போது அது ரொம்ப ரொம்ப பெரியதா இருந்தது. பெரிய பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும் அப்படின்ற நிலை இருந்தது. ஆனால் இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் மட்டுமே கம்ப்யூட்டரை பயன்படுத்தாம சாதாரண மனிதர்களும் கம்ப்யூட்டரை பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சின்ன சைஸ் பர்சனல் கம்ப்யூட்டரை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க ஐபிஎம். ஹார்ட்வேர்ல ஐபிஎம் கிங். ஆனால் இதை எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அப்போ மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்கிட்ட ஒரு உதவி கேட்டாங்க. நாங்க ஹார்ட்வேரை உருவாக்கி தரோம், நீங்க அதற்கான சின்ன சாஃப்ட்வேரை உருவாக்குங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு புது பர்சனல் கம்ப்யூட்டரை லான்ச் பண்ணலாம் அப்படின்னு. இந்த விஷயத்துல ஐபிஎம் நிறுவனமே ஒரு புது சாஃப்ட்வேரை உருவாக்கி இருக்கலாம். ஆனா அப்படி பண்ணா அதற்கு இன்னும் நேரம் ஆகியிருக்கும். கிட்டத்தட்ட 3 முதல் 4 வருடங்கள் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபர்ஸ்ட் பர்சனல் கம்ப்யூட்டர் லான்ச் பண்ணணும் அப்படின்ற நிலை உருவாயிருக்கும். அதற்கு பதிலாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்கிட்ட MS DOS வாங்கிட்டு அவங்களோட டைப் வச்சு இதை பண்ணதால சில மாதங்கள்லேயே அவங்களால இதை ரிலீஸ் பண்ண முடிஞ்சது. அதே நேரத்தில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனமும் இந்த ஒப்பந்தம் மூலமா மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அடுத்ததாக ஐபிஎம்க்கு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நிறுவனங்களுக்கும் இதே மாதிரி OS சாஃப்ட்வேர் மட்டும் பண்ணி தர முடிஞ்சது. இதன் மூலம் மைக்ரோசாஃப்ட் நிறுவனமும் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. ஒரே விஷயத்தில் ஐபிஎம் நிறுவனத்திற்கும் வெற்றி, மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திற்கும் வெற்றி. ரெண்டாவது பாயிண்ட், ஸ்டார்பக்ஸ் அண்ட் லோக்கல் காஃபி க்ரோவர்ஸ்.
ஸ்டார்பக்ஸ் நிறுவனத்திற்கு தரமான காஃபி கொட்டைகள் தேவைப்பட்டது. காஃபி கொட்டைகள்ல ஏ கிரேட், பி கிரேட் அப்படி நிறைய வகைகள் இருக்கு. ஸ்டார்பக்ஸ் நிறுவனத்திற்கு எப்போதுமே ஏ கிரேட் வெரைட்டி தான் தேவைப்பட்டது. ஆனா இதற்கு நிறைய தட்டுப்பாடு இருந்தது. அப்படியே கிடைச்சாலும் அது மிடில் ஏஜென்ட்ஸ் மூலமா விலை ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தது. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு யோசிச்சாங்க. இந்த மாதிரி ஏ கிரேட் காஃபி கொட்டையை உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகள் லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசியா போன்ற கண்டங்கள்ல இருந்தாங்க. ஆனா இதை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த விவசாயிகளுக்கே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் லாபம் கிடைச்சிது. இவங்களை வச்சு அந்த மிடில் ஏஜென்ட்ஸ் தான் அதிகமாக சம்பாதிச்சாங்க. அதனால ஸ்டார்பக்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி குறு விவசாயிகளாக இருக்கக்கூடியவங்க கிட்ட நேரடியாக டீல் பேச ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு நாங்கள் எப்படி ஒரு நல்ல காஃபி கொட்டையை உருவாக்குறது அப்படின்னு நாங்களே ட்ரைனிங் தரோம். உங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் வர மாதிரி பண்ணுறோம். உங்கள் குழந்தைகள் படிப்பதற்கு உங்கள் இடங்கள்லேயே நல்ல ஸ்கூல்ஸை கட்டித்தரோம். அதை நாங்கள் நிர்வகிக்கிறோம் அப்படின்னு நிறைய டீல் பேசினாங்க. லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஏசியா போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய சிறு விவசாயிகள் கிட்ட நேரடியாக பேசினாங்க. இதன் மூலம் ஸ்டார்பக்ஸ் நிறுவனத்திற்கு எப்போதுமே ஏ கிரேட் காஃபி கொட்டைகள் கிடைத்தது. அதே நேரத்தில் அந்த விவசாயிகளுக்கும் நல்ல ஊதியம் கிடைத்தது, நிறைய பெனிஃபிட் கிடைச்சது, 2 பேருக்குமே பெனிஃபிட் கிடைச்சது. அடுத்ததா டொயோட்டோ அண்ட் டெஸ்லா பார்ட்னர்ஷிப். இன்னைக்கு ஆட்டோமொபைல் துறையில கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கும் டெஸ்லா நிறுவனம் 2010 காலகட்டத்தில் ரொம்பவே தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த நிறுவனமே திவாலாகக்கூடிய நிலையில தான் இருந்தது. அதே காலகட்டத்தில் டொயோட்டோ நிறுவனம் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்திச்சுது. அதனால அமெரிக்காவில் இருந்த தங்களுடைய தொழிற்சாலையான நும்மி தொழிற்சாலையை கைவிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இதே நேரத்தில் தான் டொயோட்டோ நிறுவனம் டெஸ்லா நிறுவனத்துக்கிட்ட ஒரு டீல் பேசினாங்க. இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய தொழிற்சாலையை எடுத்துக்கோங்க, அதற்கு பதிலாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெக்னாலஜி, பேட்டரி சிஸ்டம் பற்றி நீங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. டெஸ்லாவும் இதற்கு சம்மதிச்சாங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்த நிலையில் டெஸ்லாவால் ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையை கட்டமைக்க முடியாது. அதனால டொயோட்டோவோட இந்த தொழிற்சாலையை எடுத்துக்கிட்டாங்க. அதே நேரத்தில் தங்களுடைய எலக்ட்ரிக் டெக்னாலஜி, பேட்டரி சிஸ்டம் பற்றின முக்கியமான தகவல்களை டொயோட்டோ கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இதன் மூலம் டெஸ்லா நிறுவனமும் மிகப்பெரிய லாபம் அடைந்தது, டொயோட்டோ நிறுவனமும் மிகப்பெரிய லாபம் அடைந்தது. இன்னைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னாலே டெஸ்லா தான் முதல் இடத்துல இருக்கு. ஆனால் டெஸ்லாவுக்கு அடுத்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னா நிறைய பேர் டொயோட்டோ நிறுவனத்தை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதற்கு மிக மிக முக்கிய காரணம் டெஸ்லா டொயோட்டோவோட அந்த அக்ரிமெண்ட் தான். இதுதான் உனக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி. அடுத்ததா நைக் அண்ட் ஆப்பிள் டீல். நைக் நிறுவனம் தங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ப்ராடக்ட்ல டெக்னாலஜி இன்டெகிரேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்க. இதனால ஆப்பிள் நிறுவனத்தோட கூட்டு சேர்ந்தாங்க. இதன் மூலம் நைக் நிறுவனம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதே மாதிரி ஆப்பிள் நிறுவனத்துக்கும் ஹெல்த் ரொம்ப பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடிய கஸ்டமர்ஸ், ஸ்போர்ட்ஸ் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கிடைச்சாங்க. இதனால 2 நிறுவனத்திற்குமே வெற்றி. இந்த மாதிரி ஏகப்பட்ட உதாரணங்களை சொல்லலாம். சரி, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள் தான் இந்த வின் வின் சொல்யூஷன்ஸை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதெல்லாம் இல்லைங்க, எல்லாரும் பயன்படுத்தலாம். பூவே உனக்காக படத்துல கூட ஒரு சீன் வரும். அதுல 2 பொம்பளைங்க புடவை வாங்க போவாங்க. அந்த கடையில 1000 ரூபாய்க்கு மேல புடவை வாங்கினா தள்ளுபடி அப்படின்னு இருக்கும். ஆனா ஒருத்தவங்க 600 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, இன்னொருத்தவங்க 500 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. அவங்க தனித்தனியா வாங்கினதால தள்ளுபடி கிடைக்காது. ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த புடவை வாங்கும்போது நல்ல தள்ளுபடி கிடைச்சிருக்கும். இதுதான் உனக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி கான்செப்ட். பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் இதை பயன்படுத்தணும் இல்ல, சாதாரண மனிதர்களும் பயன்படுத்தலாம். எந்த காரணத்தை கொண்டும் யாரையுமே உங்களுடைய போட்டியாக நினைக்காதீங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணலாம். இதை சேர்ந்து பண்றதுனால உனக்கும் இவ்வளவு சக்சஸ் கிடைக்கும், எனக்கும் இவ்வளவு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சேர்ந்து பண்ண முயற்சி பண்ணுங்க. பிசினஸ்ல மட்டும் இல்ல, ஃபேமிலியில, பர்சனல் லைஃப்லன்னு எல்லாத்துலயுமே இதை அப்ளை பண்ணுங்க. இந்த வின் வின் சொல்யூஷனை சரியா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் காத்திருக்கு. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.